கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை நம்ம குடும்பத்தையும் கடந்த 7 மாதங்கள் வழிநடத்தி இந்த 8ஆம் மாதத்தை காண கர்த்தர் நமக்கு கிருபையை செய்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். இந்த மாதம் கர்த்தர் நம் சபைக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்னன்னா, செப்பனியா 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். பிரியமானவர்களே, கர்த்தர் நம் நடுவில் இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில் எந்த தீங்கும் வராதுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறவங்க ஆமீன்னு சொல்லுங்க. ஆமாங்க, இது வரைக்கும் நம்ம பட்ட துன்பங்கள், நம்ம பட்ட கஷ்டங்கள், நம்ம பட்ட வேதனைகள் இனி நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். இனி நம்ம வாழ்க்கையில் தீங்கை காணாதிருக்கும். பிரியமானவர்களே, அவர் நம் நடுவில் இருக்கும்போது எந்த ஒரு குறைவும் நமக்கு இல்லைங்க. ஆமாங்க, கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மளை வழி நடத்த அவர் வல்லவராக இருக்கிற விசுவாசத்தோட நம்பிக்கையோட நீங்கள் தேவனிடத்தில் கேளுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இனி நான் தீங்க பார்க்கக்கூடாதப்பா. இனி என் வாழ்க்கையில் துன்பங்கள் வேதனைகள் வரவே கூடாதுப்பா. எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறது போலதாங்க, தன்னுடைய பலவீனத்தை குறித்து அவர் மேன்மை பாராட்டுறாராம். நம்மளும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து நம்ம மேன்மை பாராட்டும் போது நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு தீங்கு வராதபடிக்கு அவர் நம்மை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். அது மட்டும் இல்லைங்க, கர்த்தர் பாருங்கள், படகுல பிரயாணம் பண்ணிட்டு போகிறாரு சீஷர்களோட. அவர் பிரயாணப்பட்டு போகிற வேலையில் கர்த்தர் கொஞ்சம் அப்படி போய் நித்திரை அடையலான்னு சொல்லி அவர் தலை சாய்க்க முடியா போகிறார். பாருங்கள், அந்த இடத்துல ஒரு பெரிய சுழல் காற்று வந்து அந்த இடத்தையே அசைத்து போட்டது. அங்கே இருக்கிறவங்களுக்குள்ள அப்படி ஒரு பயத்தை அந்த இடத்துல அவங்க பார்க்குறாங்க. பாருங்கள், ஆண்டவர் இடத்துல போய், ஆண்டவரே மடிந்து போகிறோமே அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட சொல்லும் போது கர்த்தர் பாருங்கள், ஒரே ஒரு வார்த்தை தாங்க, இறையாதே அமைதலாயிரு. நம்ம வாழ்க்கையை பார்த்தோம் ஆண்டவர் அதாங்க சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட சூழ்நிலையெல்லாம் இருந்தாலும் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் அமைதலாக இருங்க, கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார். அதான் மோசேக்கு கர்த்தர் சொன்னார் இல்லைங்களா, நீ சும்மா இரு, உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன், உன் கூட இருந்து நான் செய்கிற காரியம்லாம் பயங்கரமாக இருக்கும். அது போலதாங்க நம்ம வாழ்க்கையில் இனி நம்மளுடைய வாழ்க்கையில் தீங்கு வராது. எந்த தீமையும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்க மாட்டார். நம்மளை எல்லா தீமைக்கும் விலக்கி தேவன் காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார். பாருங்கள், அந்த படகுல ஆண்டவர் செஞ்ச அந்த அற்புதத்துக்கு அப்புறம் அந்த சீஷர்களை பார்த்து ஆண்டவர் கேட்குறார், உங்கள் விசுவாசம் எங்கே போச்சு, ஏன் பயப்பட்டீங்க அப்படின்னு ஆண்டவர் கேட்குறார். நம்மளை பார்த்தோம் அதாங்க கேட்குறார். நம்ம கூட நம் தேவன் இருக்கும்போது நம்ம எதை குறிச்சும் பயப்பட வேணாங்க. விசுவாசத்தோடு இருப்போம், நம்பிக்கையோடு இருப்போம். கர்த்தர் நம் நடுவில் இருந்து பெரிய காரியங்களை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அவரால் முடியாதது ஒன்றும் இல்லைங்க. இந்த வார்த்தை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? அவரால் கூடாதது, மனுஷனால் கூடாதது நம் தேவனால் கூடும். இந்த வார்த்தை மட்டும் நம்மளை ஒவ்வொரு நாளும் தேற்றுங்க. நீங்களும் பிறருக்கு சொல்லுங்கள், எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. இந்த மாதம் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். நம்ம நடுவில் அவர் இருக்கிறார். இனி நம்ம வாழ்க்கையில் தீங்கு கிடையாது. இந்த நம்பிக்கையோடு நம்ம இருப்போம். கர்த்தர் நிச்சயமாக நம்ம குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, கடந்த 7 மாதங்கள் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் கண்மணி போல பாதுகாத்தீரதற்காக நன்றி. இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் அற்புதத்தை செய்யுங்க. இதுவரைக்கும் அவங்க கண்ட துன்பங்களுக்கும் ஆண்டவருடைய வேதனைகளுக்கும் சரியாய் அவங்க வாழ்க்கையை நீங்கள் மகிழ்ச்சியாக்கி அவங்கள வழிநடத்துங்க. கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறீங்க. இனி நாங்கள் தீங்கை காணாதிருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தர போகிறீங்க. ஒவ்வொருவரையும் நிறைவாய் நடத்துங்க. அவங்க கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க, செய்கிற தொழில்களை ஆசீர்வதிங்க, வியாபாரங்களை ஆசீர்வதிங்க. அப்பா, ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் நீரே துணையாக இருந்து அவங்க நடுவில் இருந்து ஆலோசனைகளை தந்து நீங்கள் வழி நடத்துங்க. சரீர சுகபலன் ஆரோக்கியத்தையும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து நீர் ஆசீர்வதியோ ராஜா. எல்லா துதி கன மகிமையெல்லாம் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.